26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நீ என்ன வேணான்னு சொல்றது, நானே உன்னை உட்கார வச்சு பேசி இது டிஃப்ரென்சஸ் இருக்குது, நமக்கு இது செட் ஆகாது, இட்ஸ் ஓகே, வீல் ஜஸ்ட் பார்ட் வேஸ். தனியாக இருக்க முடியாதுன்னு நம்மளே நம்பிட்டு இருக்கோம்ல, அதுதான் இப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. ஆனால் அப்படி ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் என்னை பயங்கரமாக என்னை டார்ச்சர் பண்ணிவிட்டு நான் கடைசியாக கொடுக்குற ஒரு ரியாக்ஷனை என்னோடய கேரக்டரை நீ எப்படி மாற்ற முடியும்? ஹியூமன் பாடியில் ஹார்ட் தான் ரொம்ப 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 ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். ஸோ யூ கான்ட் ஜஸ்ட் டிசைட் நான் இப்போ ஹீல் ஆகிடுவேன், அப்போ ஹீல் ஆகிடுவேன். டைம் ஹீல்ஸ். ஸோ பயங்கர பொறுமையாகவே இருந்துட்டு திடீர்னு ஃபைனலி when I went out, they just say, இவ்வளோ எப்படி பாரு நீ கத்துற அப்படின்னா, கத்த வச்சது யார்? இந்த ஒரு கஷ்டம் நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையில்லை. we just live once. இது எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும்? loving someone's imperfection shows more நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பர்சனை வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது. we'll all have that gap. அதை ஃபில் பண்ணுறக்கு ஒரு பர்சன் வரணும். only a person with no heart can be perfect. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பர்சன் என்ன பர்சன்? பர்ஃபெக்ஷனிசம் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் வித் கெட்டிங் யூ மோர் டிசீசஸ், ஐ வுட் சே. சீக்கிரமாக நோய் வந்துடும், சீக்கிரமாக ஸ்ட்ரோக் வரும், சீக்கிரமாக கார்டியாக் அரெஸ்ட் வரும். ஃபீமேல் வந்துட்டு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கும்போது சீக்கிரமாக ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வரும், சீக்கிரமாக PCOS வரும், சீக்கிரமாக டிப்ரெஷன் வரும். பர்ஃபெக்ஷனிசம்ங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு இல்லை. இட் மேட்சஸ் வித் மெஷின்ஸ். அ கேமரா கேன் பி பர்ஃபெக்ட், அ லைட் கேன் பி பர்ஃபெக்ட். ஏன்னா the switch, it doesn't have a heart. When you have a heart, you can't be perfect. அண்ட் இந்த டைம் வில் ஹீலுங்கிறது வந்து சில பேர் டைம் வில் ஹீலுன்னு எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து இந்த ஃபோர்ஸ்ட் ஹீலிங்னு ஒன்று இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக 2 months மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் மூவ் ஆனே ஆக மாட்டாங்க. இங்கே நார்மலாக இருக்கிறவங்க கூட போயிடுவாங்கல்ல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டில் எது பெட்டராக இருக்கும்? டைம் ஹீல்ஸ் இஸ் பெட்டர். ஃபோர்ஸ்ட் ஹீலிங் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். டைம் ஹீல்ஸ்ன்னு விடுறவங்க வந்துட்டு they'll not work on their self, they'll just அப்படியே இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஹீல் ஆகணும்னு நினைக்கிறவங்க கான்ஷியஸாக டெசிஷன் மேக் பண்ணி கான்ஷியஸாக they'll do something for their life, they'll do something like that. ஸோ ரெண்டுமே ஒரு சைட் பெட்டர் தான். ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க உங்களை. ஏன்னா ஹியூமன் பாடியில் ஹார்ட் தான் ரொம்ப 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 ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். ஸோ யூ கான்ட் ஜஸ்ட் டிசைட் நான் இப்போ ஹீல் ஆகிடுவேன், அப்போ ஹீல் ஆகிடுவேன். இட் இஸ் ஜஸ்ட் யுவர் மைண்ட், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் நீங்கள் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்க போகிறீங்கிறது தான் உங்களை ஹீல் பண்ணும். ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா டைம் ஹீல்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா டைம் ஹீல்ஸ். அண்ட் இந்த பர்சனாலிட்டி சேஞ்சுங்கிறது ஒன்று இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ஹீலிங் பண்ணுறாங்க, இல்லைனா நான் வந்து மூவ் ஆன் ஆகிடுவேன், நீ என்னை இப்படி பார்த்தா ஆனால் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக டிராஸ்டிக் ஆப்போசிட்டாக மாறுறேங்கிற மாதிரி அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கல்ல. நல்ல சாஃப்டாக இருக்கிறவங்க திடீர்னு கீதா ரோல் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம ஆப்போசிட்டில் அவங்க கொடுத்த ட்ராமாவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்னை பயங்கரமாக என்னை டார்ச்சர் பண்ணிவிட்டு நான் கடைசியாக கொடுக்குற ஒரு ரியாக்ஷனை என்னோடய கேரக்டரை நீ எப்படி மாற்ற முடியும்? புரியுதுங்களா? நான் எவ்வளவோ பொறுமையாக கீதாவாக மாறுறதுக்கு வந்துட்டு நான் முன்னாடி ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். ஸோ பயங்கர பொறுமையாகவே இருந்துட்டு திடீர்னு ஃபைனலி when I went out, they just say, இவ்வளோ எப்படி பாரு நீ கத்துற அப்படின்னா, கத்த வச்சது யார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப அது நம்மளோட ஆப்போசிட் பர்சன் கொடுக்குற ட்ராமாவில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு இஃப் யூ திங்க் இந்த ஒரு கஷ்டம் நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையில்லை, we just live once, இது எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும்னு ஒரு டெசிஷன் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் கம் அவுட். நீ என்ன வேணான்னு சொல்கிறது, நானே உன்னை உட்கார வச்சு பேசி இது டிஃப்ரென்சஸ் இருக்குது, நமக்கு இது செட் ஆகாது, இட்ஸ் ஓகே, வீல் ஜஸ்ட் பார்ட் வேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகுறது நம்ம உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இந்த அட்டாச்மெண்ட், இந்த எப்படி சொல்கிறது, தனியாக இருக்க முடியாதுன்னு நம்மளே நம்பிட்டு இருக்கோம்ல, அதுதான் இப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. ஆனால் அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஜாலியாக தான் இருப்போம் நம்ம. வீல் ஹாவ் சம்ஒன் ஃபார் அஸ், அவர் பேரண்ட்ஸ், அவர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஒர்க், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ தட்ஸ் இட். சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குற விஷயம் வந்து கம்பேரிசன். எஸ் மார்க் கம்பேரிசன். பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, நீ எப்படி இருக்கு, அக்கா தங்கச்சிக்குள்ளே அவங்க வேலைக்கு போயிட்டா நீ இன்னும் வேலைக்கு போகலாம், அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பார்க்குற கம்பேரிசன், அவங்க வந்துட்டு ஒன்று ஃபாலோவர்ஸாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வர லைக்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப க்ரூம்டாக இருப்பாங்க, இவங்க வந்துட்டு ஐயோ நம்ம அப்படி இல்லையோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹவு டாக்ஸிக் இட் இஸ் டு த பீப்புள்? This is extremely toxic actually. Comparing yourself with another person is also toxic.
வித் சோஷியல் மீடியா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். ஏன்னா இப்போ நான் ஒரு வெயிட் லாஸ் கேம்பெயின் நடத்துகிறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் நிறைய பேர் 6 கிலோ குறைச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க 2 கிலோ தான் குறைச்சிருப்பாங்க. அது பண்ணிட்டு அவங்க மட்டும் குறைச்சிருக்காங்கன்னு நான் இவ்வளோ தான் குறைச்சேன்னு அனுப்புவாங்க. ஒரே குரூப்பில் தான் எல்லோரும் அனுப்பும்போது இவ்வளோ தான் என்றைக்கும் சொல்லக்கூடாது. உங்கள் உடம்பு இவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி 2 கிலோ நான் 2 கேஜிஸ் குறைச்சிருக்கேன் அப்படி சொல்லணும். ஒருத்தங்க ஜாஸ்தியாக குறைச்சினாலும் யூ டோன்ட் லெஸ் யுவர் செல்ஃப், லைக் லோயர் யுவர் செல்ஃப், இவ்வளோ தான் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சோஷியல் மீடியா ஏன் நான் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்னு சொல்லுன்னா, சோஷியல் மீடியா இஸ் ஆல் அபவுட் லாஃபிங், ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி. அதில் ஐ வுட் சே 60% ஆஃப் த ஸ்மைல்ஸ் ஆர் ஃபேக். ஃபேக் இன் த சென்ஸ் யூ கேன் ஒன்லி ஸ்மைல் இன் சோஷியல் மீடியா, ரைட்? வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. யூ ஷுட் ஒன்லி ஷேர் யுவர் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம எவ்வளவோ vloggers இருக்காங்க. ஏன் ஒரு வீட்டில் மாமியார் மருமக சண்டையே இருக்காதா? பயங்கர மாமியார் மருமக இப்படியே காமிச்சா சண்டையை காட்டினா அங்கே ஃபாலோவர்ஸ் கம்மியாகும், அங்கே பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதை காட்ட மாட்டாங்க. ஆனால் தே வில் டெஃபினெட்லி ஹாவ் தேர் ப்ராப்ளம்ஸ் தேர். அண்ட் ஃபினான்ஷியல் கம்பேரிசன் இந்த சோஷியல் மீடியாலலாம் ஏர்ன் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னும் இப்படி இருக்கோம். அப்படி இல்லை. ஸ்டேபிளாக உனக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அது சூப்பரான இன்கம் தான். அது ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, ஐயோ எங்கேஜ்டுங்கிறத நம்ம பார்த்தா மட்டும் போதும். நான் அதை தான் பார்ப்பேன். ஏன்னா நானும் முன்னாடியெல்லாம் சோஷியல் மீடியா பயங்கரமாக நம்ம எப்பயோ வந்தவங்க, நமக்கு அப்புறம் வந்தவங்க இப்படி அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதை யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நான் டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மாதிரி ஸ்லோ லைஃப் போதும், இது நல்லா தான் இருக்குது, நமக்கு இருக்கிற ஆடியன்ஸ் நமக்கு எப்போவுமே இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை வந்து நீங்கள் ஃபாலோவர்ஸ் எனக்கு கம்மியான இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ், ரைட்? இருக்கிறவங்க தான் அதை பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் இப்போ மீடியாவில் இருக்கிறேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் ஒரு செட் இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கக்கூடாது. பட் இங்கே இருந்து நான் பார்க்குறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தே ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். இந்த 5000 ஃபாலோவர்ஸும் நமக்கு சூப்பர் தான், 5 lakh ஃபாலோவர்ஸும் 5 million ஃபாலோவர் எல்லாமே ஒன்று தான். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி உங்கள் பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள். அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். 5 million வச்சுருக்கிறவங்களும் சந்தோஷமாக அப்படிலாம் சொல்ல முடியாது. தே ஹாவ் அ லாட் இன் தேர் பிளேட். ஸோ அதுதான் நான் வந்துட்டு ரெண்டையுமே பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். அப்பயும் நான் இருந்திருக்கேன், 5000 ஃபாலோவர்ஸ்லேயே இருந்திருக்கேன், 5 lakh ஃபாலோவர்ஸ்லேயே இருந்திருக்கேன். அப்போ ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணும்போது என் மென்டல் ஹெல்த் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஆனால் கம்பேரிங் வந்துட்டு உங்களை நிம்மதியாக ஒரு நாள் கூட வாழ வைக்காது. அண்ட் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் பரவாயில்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தான் சண்டை வருது. அந்த புருஷனை பாரு, இந்த இவளை பாரு, இவ எப்படி உடம்பு வச்சிருக்கா பாரு, இவளும் தானே போஸ்ட் பார்ட்டமில் இருக்கா, புரியுதுங்களா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக். when husbands come and tell their wife that after pregnancy நீ உடம்பு போட்ட, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். did you give birth to a child? no, right? you were just being there. அப்போ நீ சீக்கிரம் இவங்களாம் பாரு எவ்வளோ சீக்கிரம் குறைச்சிட்டாங்க, நீ எப்படி இருக்கன்னு அப்படிலாம் அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் உங்களோட வேலை இஸ் டு லவ் யுவர் வைஃப் the way you loved her before. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இந்த கம்பேரிசன் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்காக தான் இருக்கும். அதை பண்ணிக்காதீங்க. அது நாட் ஓன்லி இன் சோஷியல் மீடியா, இது நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற விஷயந்தான். இந்த 2 siblings இருந்தாலே இவன் சூப்பராக அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இட் கம்ஸ் ஃப்ரம் தி ரூட் இல்லையா? அது நம்ம வந்துட்டு வி ஷுட் பி த சேஞ்ச். நம்ம கிட்ஸை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதில் வந்துட்டு ஏன்னா யூ கான் சேஞ்ச் த பாஸ்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். ஸோ உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னா உங்களோட கிட்ஸோட லைஃப்பை ஜாலியாக வச்சுக்கோங்க. எப்படி நம்ம சோஷியல் மீடியா ஒரு விதத்தில் அது டாக்ஸிக்னு சொல்கிறோமோ, இன்னொரு விதத்தில் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. முதல்ல டிஜிட்டல் டீடாக்ஸுங்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் என்ன? ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட்டு லைன் ட்ரீட்மெண்ட்டு. அண்ட் வந்துட்டு இஃப் சம்திங் இஸ் மேக்கிங் யூ திங்க் மோர் அண்ட் உங்களோட நார்மல் டைம் அதை வந்துட்டு எடுக்குது அப்படின்னா, நானும் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சிலவங்களை அன்ஃபாலோலாம் பண்ண முடியாது. லைக் அது வந்துட்டு ஒரு சில கேஓஸை உருவாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மியூட் பண்ணிவிடுவேன் அவங்களோட ஸ்டேட்டஸ். அவங்க போஸ்ட்லாம் மியூட் பண்ணும்போது we still follow them but we can't see their status or post, which is also a digital detox. டிஜிட்டல்னா எல்லாமே நமக்கு வந்துட்டு மோசமாக இருக்க போகிறதில்ல. we have a lot of good things there. நம்ம பசங்களை பார்த்தா சந்தோஷப்படுவோம். நான் என்னோட நிறையா இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கலாம். அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது ஐ வில் பி ஓவர் சூப்பர் ஷர்மிகா கம் ஆன் லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நம்ம சோஷியல் மீடியாலேருந்து வெளியே போனால் அந்த மோட்டிவேஷனும் சேர்ந்து தானே வெளியே போகுது. அப்போ ஐ வுட் சஜஸ்ட் தட் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்க்ரீன் டைமில் குட் கான்டென்ட் பாருங்கள். அந்த குட் கான்டென்ட் உங்களுக்கு பேடும் வருதுன்னா அதை மியூட் பண்ணிட்டீங்கனாலே அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. யூ ஹேவ் தட் ஆப்ஷன் இன் சோஷியல் மீடியா. ஸோ மியூட் ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு பர்சன் எக்ஸிஸ்ட் ஆகிறதே யூ வில் நாட் நோ. ஸோ அது வந்துட்டு ஒரு டீடாக்ஸாக சொல்லலாம். ஆனால் இந்த என்றைக்குமே ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதை அறவே கட் பண்ணால் அது எக்ஸ்ட்ராவாக ஓவராக தான் வரும். ஸோ
நான் எப்பவுமே சொல்லுவேன்னா லைட்டாக எடுத்துக்கோங்க. டயட்லேயே இருக்கும்போது ஸ்வீட்டாக லைட்டாக எடுத்துக்கோங்க. அதை டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா தான் சாப்பிடணும்னு தோணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அதனால ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறதும் இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸை மியூட் பண்ணுறதும் இட் வில் பி அ டீசெண்டான ஒரு சோஷியல் மீடியா டீடாக்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லி ஃபோனை எடுத்து வச்சிடுறது, இல்லைனா வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமை வந்து இது அன்இன்ஸ்டால் பண்ணுறேன், வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன், ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். I've seen a lot of people like that. அப்போ நான் கேட்பேன், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பர்சன் என்ன பர்சன்னு கேட்பேன். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி எதுக்கு நீங்கள் அப்படி எனக்கு புரியல, அவ்வளோ அடிக்ஷனா? அப்போ அந்த அடிக்ஷன் வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கே நீங்கள் எப்படின்னா அப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு பர்சன்ஸ்க்கே யூ வில் டூ தட். வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. வேணும்னா வேணும், அதான் வச்சா சிரைச்சா முட்டை அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. எல்லாமே எடுத்த மொத்த மலையை பிடிங்க, இல்லைன்னா சிரைச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போது ட்ரிங்க்கு ஸ்மோக் பண்ணுறவங்களே வந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் வரும்போது நிறுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். லிமிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 3 அடிங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இப்படி லிமிட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே வர முடியும். அப்புறம் கடைசி வரைக்கும் இஃப் யூ ஆர் ஸோ மச் அடிக்டட் டு தட் ஒன் திங், வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ won't be obsessed with that one thing. அண்ட் திஸ் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு ஃபார் மீ இட்ஸ் லைக் நோ நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ஷனை பற்றி பேச அந்த வேர்டே எனக்கு வந்து ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த பர்ஃபெக்ஷனை பிடிச்சிக்கிட்டு ஐ எம் அ பர்ஃபெக்ட் பர்சன், ஐ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், நான் அப்பியரன்ஸ் வைஸ்லேயும் நல்லா இருக்கணும், நான் பிஹேவ் பண்ணுற வைஸில் என் கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. யார் பார்த்தாலும் இவங்க பர்ஃபெக்டான பர்சன், எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டான ஒன்று இருக்குது. இந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து ஈவன் இன் ஒர்க் ஓசிடி மாதிரி எல்லாமே அப்படி பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது. டஸ் இட் ஹெல்ப்ஸ் வித் யுவர் சக்ஸஸ்? பர்ஃபெக்ஷனிசம் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் வித் கெட்டிங் யூ மோர் டிசீசஸ் ஐ வுட் சே. சீக்கிரமாக நோய் வந்துடும், சீக்கிரமாக ஸ்ட்ரோக் வரும், சீக்கிரமாக கார்டியாக் அரெஸ்ட் வரும். ஃபீமேல் வந்துட்டு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கும்போது சீக்கிரமாக ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வரும், சீக்கிரமாக PCOS வரும், சீக்கிரமாக டிப்ரெஷன் வரும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு பர்ஃபெக்ஷனிசம்ங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு இல்லை. இட் மேட்சஸ் வித் மெஷின்ஸ். A camera can be perfect, a light can be perfect. The switch, it doesn't have a heart. When you have a heart, you can't be perfect. See, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்கன்னா யூ ஆர் பர்ஃபெக்ட் வித் யுவர் ஜாப் பட் நாட் வித் யுவர் டயட். நான் ஒரு டாக்டராக இருக்கேன், ஐம் பர்ஃபெக்ட் வித் டயட் நாட் வித் மை மீடியா பற்றிலாம் எனக்கு தெரியாது, லைட்னா என்னன்னு தெரியாது. அப்போ இதில் நான் இம்பர்ஃபெக்ட் தானே. பர்ஃபெக்ஷனிசம்னா என்ன? அப்படியே ஒரு செஸ் போர்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ஷனிசம். யாருமே அப்படி இல்லைல்ல. அது சும்மா நம்ம ஏமாற்றிக்கிறதுக்கு, சீக்கிங் வேலிடேஷனுக்கும், எல்லோரும் நம்மளை வந்துட்டு சூப்பர்னு சொல்கிறதுக்கும் சொல்கிற ஒரு பேசிக்கான ஒரு வார்த்தை தான் அது. பட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் லவ்விங் சம்மன்ஸ் இம்பர்ஃபெக்ஷன் ஷோஸ் மோர் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பர்சனை வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது. வீல் ஆல் ஹாவ் தட் கேப். அதை ஃபில் பண்ணுறக்கு ஒரு பர்சன் வரணும், இல்லைனா ஒரு ஜாப் வரணும். ஸோ ஒரே கையில் வந்துட்டு 10 விரலும் இருந்து இப்படி ஆகிடுச்சுன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஒன்லி அ பர்சன் வித் நோ ஹார்ட் கேன் பி பர்ஃபெக்ட். No, it's a robot. So yeah, it's definitely a robot and machines, yes. யாருக்கிட்டையுமே எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இல்லை. ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பண்ணலை, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் தெரப்பி போகலாம். இதுதான் உங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை. இஃப் யூ ஹாவ் அ பர்சன் டு ஷேர் ஆல் யுவர் டார்க்கெஸ்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஷேர், வெண்ட் அவுட் அண்ட் கம் பேக், யூ கேன் ஜஸ்ட் see your work. இப்போ வந்துட்டு காதல் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கன்னா அப்போ யூ ஆர் நாட் வேல்யூவிங். இப்போ ஒரு பர்சன் மேலே இருக்கிற காதல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. த லவ் யூ ஹேவ் ஃபார் யுவர் மதர், யுவர் சிஸ்டர், யுவர் பிரதர், யுவர் ஃபாதர், அதெல்லாம் என்ன ஆச்சு? யூ கேன் ஜஸ்ட் ரைட் டவுன் யுவர் ஃபீலிங்ஸ். வென் யூ ஹேவ் நோபடி, தெரப்பிக்கும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஜஸ்ட் ரைட் டவுன் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் பர்ன் தெம். ஸோ அது வந்துட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். யூ நெவர் நோ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.